intense rainfall alert for Tamil Nadu, a well-marked low-pressure system over the southwest Bay of Bengal. இப்போ நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல ஓவரால் சவுத் ஈஸ்ட் இந்தியாவுக்கு நிறைய இடத்துல ரெயின்ஃபால் இந்த டைம்ல வர்றது நார்த் ஈஸ்டர்ன் ரெயின்ஃபால், தட் இஸ் ரீட்ரீட்டிங் மான்சூனோட ரெயின்ஃபால். இது எப்படி டெவலப் ஆகி வருது அப்படின்னா, இங்க பே ஆஃப் பெங்கால்ல ஒரு லோ பிரஷர் இங்க ஃபார்ம் ஆகும். லோ பிரஷர் ஃபார்ம் ஆயிட்டு, லோ பிரஷர்னா ஏர் டுவர்ட்ஸ் அப்வர்ட்ஸ் மூவ்மெண்ட் ஆகும். அப்படி மூவ்மெண்ட் ஆகி லிஃப்ட் ஆகி இந்த இடத்துல இந்த சைடு மூவ் ஆகும். இந்தியாவை நோக்கி லேண்ட் மாசம் நோக்கி மூவ் ஆயிட்டு இங்க இருக்கிற ஈஸ்டர்ன் காட்ஸ்ல டிஸ்கண்டினியூஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ்ல மோடி ரெயின்ஃபால் கொடுக்கும். எந்தெந்த ஏரியாவுக்குன்னா மோஸ்ட் ஆஃப் த தமிழ்நாடுக்கு, இங்க இருக்கிற ஆந்திரா கொஞ்சம் ஏரியாவுக்கு, ஒடிசா இந்த ஏரியாக்களுக்கெல்லாம் ரெயின்ஃபால் இது ஸ்டார்டிங் சீசன். ஸோ நியூஸ்ல என்னன்னா இன்டென்ஸ் ரெயின்ஃபால் பெய்ய போகுது. ஸோ we must be alert to face the rainfall and its consequence. இதான் நியூஸ். ப்ரிலிம்ஸ் ஓரியன்டட்ல ஐஎம்டி எத்தனை கேட்டகரியில இந்த ரெயின்ஃபால் ரிஸ்க் ஏரியாவை பிரிக்கிறாங்க அப்படிங்கிறதையும், பிசியாலஜிக்கல் எஃபெக்ட் இதுல எப்படி பிளே ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஒன் பை ஒன் பார்க்கலாம். ரெயின்ஃபால் அலர்ட் ஸ்டேட்டஸ். ஸோ ரெட் அலர்ட்னா மோஸ்ட் ரிஸ்கி பிளேஸ். அந்த ஏரியாவில் ரெயின்ஃபால் அதிகமா இருக்கும். ஸோ டிஸ்ட்ரக்ஷனும் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படி தமிழ்நாட்டில் 4 ஏரியாஸ் 4 டிஸ்ட்ரிக்ட்ஸ் கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. விழுப்புரம், செங்கல்பட்டு, கடலூர், மயிலாடுதுறை. ஆரஞ்சு அலர்ட். ஸோ அந்த ரெட் அலர்ட் ஏரியாவுக்கு அளவுக்கு ரிஸ்க் இருந்தாலும் பட் ரிஸ்க் தான். ஆரஞ்சு அண்ட் எல்லோ அலர்ட்ஸ். Various districts included. Okay, regional impact. Part of northeast monsoon bring bulk rainfall to southeast India. என்ன எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி. So system intensification. Low pressure area, Bay of Bengal low pressure area form ஆகி depression னா wind speed பொறுத்து தான் rainfall ஓட occurrence இருக்கும். So 40 to 60 km ஸ்பீட்ல இருந்துச்சுன்னா அது டிப்ரெஷன் சொல்லுவாங்க. அதை தாண்டி அதை விட அதிகமா, அதை விட ஹையரா இருந்துச்சுன்னா டீப் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. ஸோ ரெயின்ஃபால் ரேட்டும் அதிகமா இருக்கும். பாசிபிலிட்டி பீயிங் மானிட்டர்ட் பை சைக்ளோனிக் ரெயின்ஃபால். ஸோ ஃபியூஜிவாரா எஃபெக்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லோ பிரஷர் ஏரியா ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா கோரியாலிசிஸ் எஃபெக்ட் இது மூலமா சி ஏரியாவில இருந்து ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆயிட்டு லேண்ட் ஏரியாவை நோக்கி மூவ் ஆகும். ஓகேவா? அப்படி இருக்கும் பொழுது ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த வார்டெக்ஸ், அந்த சைக்ளோன் ஒரு இடத்துல மட்டும்தான் ஃபார்ம் ஆகும்னு அர்த்தம் இல்லை. பக்கத்துல இன்னொரு இடத்துலயும் ஃபார்ம் ஆகலாம். சோ இந்த மாதிரி நிறைய சைக்ளோன்ஸ், நிறைய ஏர் வார்டெக்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு சுத்திட்டே இருந்துச்சுன்னா அதை சுத்தி நடக்கிற நிகழ்வுகளையும் அதோட மூவ்மெண்ட்டையும் கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ கிளைமேட் மானிட்டரிங், சைக்ளோன் மானிட்டரிங் கரெக்டா நடக்காது. ஸோ இந்த அரேனா, இந்த டைம் தான் ஃபியூஜிவாரா எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இது கேட்க வாய்ப்புகள் அதிகம். வாட் இஸ் ஃபியூஜிவாரா எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. IMD's color coded weather warnings. Already என்ன சொன்ன மாதிரி ரெட் அலர்ட், டேக் ஆக்ஷன், எக்ஸ்ட்ரீம் ஹெவி ரெயின்ஃபால் 24 ஹவர்ஸ்ல 20 சென்டிமீட்டர், above 20 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் விழுந்துச்சு அப்படின்னா அது ரெட் அலர்ட் ஏரியா. ஆரஞ்ச் 6 to 20 சென்டிமீட்டர், எல்லோ அலர்ட் 6 to 11. நார்த் வெஸ்ட் மான்சூன் எக்ஸ்பிளைன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஒரு சீசனல் விண்ட் டைரக்ஷன் நார்த் ஈஸ்ட் டு சவுத் வெஸ்ட். ஆக்சுவலா இது எப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு, இந்தியன் சப்கான்டினென்ட்டுக்கு ப்ரோன் ரெயின்ஃபால் தர சீசன் விண்ட் சீசனல் விண்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன். ஆக்சுவலா எப்படி சவுத் வெஸ்ட் மான்சூன் இந்தியன் ஓஷன்ல இருந்து இப்படி போகும். இங்க ஆரவல்லி இருக்கிறதுனால பேரலா இப்படி மூவ் ஆயிட்டு ஹிமாலயாஸ்ல ஸ்லைட் பண்ணி ரிட்ரீட் ஆகும், அடிச்சு திரும்பி வரும். அப்படி திரும்பி வரனால இதுக்கு ஒரு ரிட்ரீட்டிங் மான்சூன். அது மட்டும் இல்லாம மோராலஸ் இது நார்த் ஈஸ்ட்ல இருந்து வருது இல்லையா,
இந்த சைடு கிராஸ் பண்ணக்குள்ள பே ஆஃப் பெங்கால கிராஸ் பண்ணக்குள்ள மாய்ஸ்சரை பே ஆஃப் பெங்கால்ல இருந்து எடுத்துட்டு மாய்ஸ்சரை இங்க வந்து கேப்சர் பண்ணிட்டு இங்க வந்து ரெயின்ஃபாலா கொடுக்கும். ஸோ நார்த் ஈஸ்ட் ரெயின்ஃபாலும் இதுதான், ரீட்ரீட்டிங் மான்சூன்னாலும் இதுதான். ஓவரால் மான்சூன் பேட்டர்ன் ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் நடக்கிற பேட்டர்ன் இதுதான். ஓகேவா? ஸோ டைரக்ஷன் நார்த் ஈஸ்ட் டு சவுத் வெஸ்ட், ரிவர்ஸ் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன், பே ஆஃப் பெங்கால், பேங்க் பர்ச்சேஸ், மாய்ஸ்சர் ஓவர் பே, ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். இந்த ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் அப்படின்னா ஒரு பினாமினா, கிளவுட்ஸ் வந்து மவுண்டைன்ஸ் மேல மோதி ரெயின்ஃபால் கொடுக்கறதா ஓரோகிராஃபிக். ஸோ இப்ப சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து இந்த தண்ணி பே ஆஃப் பெங்கால்ல இருந்து மாய்ஸ்சர் கேப்சர் பண்ணி இங்க இருக்கிற வெஸ்டர்ன் காட்ஸ்ல மோதி டிஸ்கண்டினியூஸ் வெஸ்டர்ன் காட்ஸ், நல்லா நோட் பண்ணுங்க, டிஸ்கண்டினியூஸ் வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் காட்ஸ் இதுல மோதி இங்க ரெயின்ஃபால் கொடுக்கும். ஸோ அந்த டைப் ஆஃப் ரெயின்ஃபால் இஸ் கால்ட் ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். என்சோ எல்லினோ ஆசிலேஷன் அர்த்தம். எப்பயுமே யூபிஎஸ்சில, யூபிஎஸ்சியா இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், கேட்கிற ஏரியா, அடிக்கடி ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்கிற ஏரியா ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் இந்த எல்னினோ லானினா அப்படிங்கிற ரெண்டு பினாமினன் தான். ஆக்சுவலா எப்படின்னா, சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, இது ஆஸ்திரேலியா. ஆக்சுவலா இங்க ஒரு விண்ட் சர்க்குலேஷன் ஒன்னு ஃபார்ம்ல இருக்கும். எப்படின்னா, இந்த இடத்துல ஹை பிரஷரும், ஹை பிரஷர்னா ஏர் வந்து டிப்ரஸ் கீழே வரும், வெயிட் பிரஷர் தகுந்த புல் பண்ணும். ஸோ ஏர் டவுன்வர்ட்ஸ் இப்படி வந்துருச்சு, இது வந்து இந்த இடத்துல லோ பிரஷர் ஆகும். இந்த சர்க்கிள், ஒரு சர்க்கிள் இருக்கு, இந்த சர்க்கிள் பேர் தான் வாக்கர் சர்க்கிள். இதுதான் ஆக்சுவல் பினாமினா எப்பயுமே இருக்குது. இப்படிதான் நடக்கும். இப்படி நடக்கக்குள்ளதான் என்ன ஆகும் அப்படின்னா, இங்க லோ பிரஷர் ஃபார்ம் ஆகிறதுனால ஏர் ரைசஸ் மூவ் ஆகிட்டு விண்டு இந்த சைடு நோக்கி நகர்ந்து ஆஸ்திரேலியா, இந்தியா, இந்தோனேஷியா, சைனா இந்த ஏரியாவெல்லாம் அதிகமா மழை கொடுக்கறதுக்கு இதுதான் ரீசன். சோ இதுதான் ஆக்சுவல் பினாமினா. இப்போ இந்த எல்னினோ அப்படிங்கிற ஃபேக்டர் நடக்கக்குள்ள என்ன ஆகும்னா, இந்த பெருவியன் கோஸ்ட்ல ஒரு வார்ம் வாட்டர் ஃபார்ம் ஆயிடும். இந்த வார்ம் வாட்டர் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த சர்க்கிள் வார்ம் வாட்டர்னா above the warm water it happens to be a low pressure area. அப்போ இங்க ஹை பிரஷர் இருக்கு, லோ பிரஷர் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த சர்க்கிள் டிஸ்டர்ப் ஆகும். இந்த சர்க்கிள் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா இங்க லோ பிரஷர் வந்து ஹை பிரஷரா ஃபார்ம் ஆகும். அப்போ இங்க விண்ட் ஃபார்மேஷன் கம்மியா இருக்கும், ரெயின்ஃபால் குறைவா இருக்கும். புரியுதா? அப்போ எல்னினோ அப்படின்னா நோ ரெயின்ஃபால் ஆர் டிராட் இன் இந்தியா. லானினா அப்படின்னா இங்க இருக்கிற ஹை பிரஷர் இன்னும் இன்டென்ஸ் ஹை பிரஷரா மாறி ரெயின்ஃபால் இங்க நல்ல ரெயின்ஃபாலா இருக்கும், ஹை ரெயின்ஃபாலா இருக்கும். இதுதான் ரெண்டு phenomena. எல்னினோ, லானினா happens to be a factor which disturbs the water cycle which arises around above the Pacific Ocean. ஓகேவா? இது மறுபடியும் இன்னொரு டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். இதுல என்ன ப்ரிலிம்ஸ் क्वेश्चंस பல டைம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? எல்னினோ often leads to a stronger northeastern monsoon in South India. இதையும் நீங்க நோட் பண்ணிக்கணும். Next, India's debt FDI challenge August 2025, a concern trend. India's net foreign direct investment turn negative in August 2025. Actually, இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் FDI என்ன, வாட்ஸ் நோன் அஸ் FDI. ஒரு ஓவர்சீஸ் ஃபர்ம், ஓவர்சீஸ் இன்வெஸ்டர் இங்க இந்தியாவுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்து ஒரு ஃபர்ம், ஒரு ஒர்க்கிங் யூனிட்டை ஸ்டார்ட் பண்றாரோ, இல்ல ஏற்கனவே ஒர்க்கிங் யூனிட்ல அவர் இன்வெஸ்ட்மெண்ட் லாக் பண்றாரோ, பண்ணிட்டு டிசைடிங் அத்தாரிட்டியா வர்றதுக்கு ட்ரை பண்ணா, இல்ல டேக் ஹேப்பன்ஸ் டு பி டேக் கண்ட்ரோல் ஓவர் த ஃபேக்டர் அப்படின்னா இந்த ஃபர்ம் அப்படின்னா அது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்கு. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா மோர் தே பிளே ஆன் த ஷேர்ஸ், ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ்ல மட்டும் போவாங்க, ரொம்ப வால்டைல், டக்குனு அவங்க நினைச்சாங்கன்னா அந்த ஷேர்ஸை விட்டுட்டு வெளியே போயிடலாம். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் FDIல அப்படி பண்ண முடியாது. இதுதான் வந்து மேஜர் டிஃபரன்சஸ் FDIக்கும் FPIக்கும், FII-FPIக்கும். ஓகேங்களா? சோ எப்பயுமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் FDI எப்பயுமே ரேஞ்ச் எப்பயுமே அதிகமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம மார்க்கெட் பெருசு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு எல்லா சௌகரியங்களும் இந்தியன் கவர்மெண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கு. ஸோ FDI எப்பயுமே அதிகமா இருக்கும். ப்ரொவைடட்
இந்த டைம்ல இந்த ஃபினான்சியல் இயர் 2025ல ஃபர்ஸ்ட் 6 மந்த்ல மே மாசமும் ஆகஸ்ட் நினைக்கிறேன், இந்த 2 மாசத்துல மட்டும் என்ன ஆயிருக்குன்னா எஃப்டிஐ இன்ஃப்ளோ வந்து குறைஞ்சிருக்கு. பட் குமுலேட்டிவா இந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த் கனெக்ட் பண்ணோம்னா எஃப்டிஐ நமக்கு அதிகம் தான், நல்ல இன்க்ரீஸ் தான். பட் ஆனா இந்த 2 மாசத்துல மட்டும் குறைஞ்சிருக்கு. இதுதான் நியூஸ். ஸோ இப்போ ப்ரிலிம்ஸ் வைஸ்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா எந்தெந்த இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஐ, எந்தெந்த இன்வெஸ்ட்மெண்ட் எஃபிஐ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் அலௌட் ரூட்ஸ் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ குமுலேட்டிவ் எஃபெக்ட் ஏப்ரல் டு ஆகஸ்ட் 10.13 பில்லியன், 121% growth rate, negative months May and August. இந்த 2 மாதத்துல மட்டும் the FDI inflows குறைஞ்சிருக்கு. மேஜர் ரீசன் என்னவா இருக்கும்? ட்ரம்ப்போட டாரிஃப். நம்ம ஏற்கனவே பல டைம் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லயே பார்த்திருக்கோம். more than 50% of tariffs are laid against India by Trump government. Understanding FDI routes. So Indian government ரூட் கொடுத்துருவாங்க. என்னன்னா ஒரு ஃபாரின் ஃபேமோ ஒரு இன்வெஸ்டர்ஸோ பேஸ்ட் ஆன் த செக்டார் அவங்க அலோவ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது இந்தியன் கவர்மெண்ட் முடிவு பண்ணும். 2 ரூட் இருக்கு, ஒன்னு ஆட்டோமேட்டிக், இன்னொன்னு கவர்மெண்ட் ரூட். ஆட்டோமேட்டிக் அப்படின்னா 100% இன்வெஸ்ட்மெண்ட் வாஸ் அலோவ்ட் பை த கவர்மெண்ட். ஒரு சில செக்டார்ஸ்ல எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாம ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரலாம். ஆனா அவங்க வந்து என்ன ஒரு ஆர்பிஐ கிட்ட மட்டும் பர்மிஷன் வாங்கியிருந்தா போதும், வேற எந்த ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனோ பெரிய ரெட்டபிசமோ அதுல இருக்காது. ஓகேவா? கவர்மெண்ட் ரூட்ஸ் அப்படின்னா ஒரு நடுவில் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து ஃபுல் ஆகும். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டேஷன் போர்ட்டல். ஓகேவா? இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து இன்டர்செப்ட் பண்ணும் எங்க எஃப்டிஐ. ஏன் அப்படின்னா ரொம்ப குரூஷியலா இருக்கிற டிஃபென்ஸ், மீடியா இந்த மாதிரி செக்டார்ஸ்ல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபுல்லா அப்படியே அப்ரூவ் பண்ண முடியாது. சோ மோர் ஒரு குறிப்பிடப்பட்ட ஷேர் வந்து கவர்மெண்ட் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரூட் கொடுக்கிறது தான் இந்த கவர்மெண்ட் ரூட். சோ செக்டார் பேஸ்டு கேட்டகரைசேஷன். டிஃபென்ஸ் எஃப்டிஐ லிமிட் 74% தான் ஆட்டோமேட்டிக், 78% ஆட்டோமேட்டிக். இன்சூரன்ஸ் 74% ஆட்டோமேட்டிக். பிரைவேட் பேங்கிங் up to 49% of automatic, ஆனா அதுக்கு மேல கவர்மெண்ட் ரூட். ஓகேவா? இது தெரிஞ்சிருக்கணும். FDI versus FII எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி foreign direct investment, foreign institutional investment represent 2 distinct pathways of international capital to enter in India. Naturally, FDI வந்து long term commitment. நான் சொன்னேன் இல்லையா, long term provided அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஃபர்மை ஸ்டார்ட் பண்ணியிருந்தா இல்ல ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஃபேர்ம்ல அவங்க மேஜர் ஷேரை வாங்கியிருந்தா அவங்களால டக்குன்னு வெளியே போக முடியாது எஃப்டிஐ இருந்தா. ஆனா எஃப்ஐஐ இருந்தா ஷேர்ஸை ஒரு நைட்லயே ஷேர்ஸை பார்ட்டா பிரிச்சு சேல் பண்ணிட்டு அவங்க வேற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ எஃப்டிஐக்கும் எஃப்ஐக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஐ இன்வால்வ்ஸ் ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட், பார்ட்டிசிபேஷன், ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் மேக்கிங் பிளே ஆகும் இங்க எஃப்டிஐல. ஓகேவா? sector specific like manufacturing. FII primarily concentrated in stock markets, bonds and their financial instrument. FDI equation benefits. Capital infusion and investment growth. Deciding authority அவங்களோட அந்த ஒரு கம்பெனியோட கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் அதாவது ப்ராஃபிட்லயும் லாஸ்லயும் மேஜர் ஷேரா எடுத்து போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேபிட்டல் இன்ஃபியூஷன் அதிகமா இருக்கும், இன்க்ளூசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் growth அதிகமா இருக்கும், டெக்னாலஜி அண்ட் நாலேஜ் டிரான்ஸ்பர் நடக்கும். பட் ஆனா வெறும் ஷேர்ல மட்டுமே பண்ற எஃப்ஐஐல வந்து டெக்னாலஜி டிரான்ஸ்பர் எல்லாம் பெருசா நடக்காது, வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் வரும். ஓகேவா? எம்ப்ளாய்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூஸ்ட் கிடைக்கும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஸ்ட்ரென்தனிங். எஸ், ஏன்னா இட்ஸ் நாட் வால்டைல், ஒரு நைட்ல டக்குன்னு டிசால்வ் பண்ணிட்டு போக முடியாது எஃப்டிஐல. ஓகேவா? கீ கன்சர்ன் டொமஸ்டிக் கண்ட்ரோல் கன்சர்ன். எஸ், இப்போ ஃபாரின்ல இருந்து ஒரு பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து இங்க இருக்கிற ஒரு இந்தியன் ஃபேர்ம்ல 49+ ஷேர்ஸ் ஓன் பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் டிசைடிங் அத்தாரிட்டி ஆயிடுவாரு. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸால டிசைடிங் அத்தாரிட்டியா வர முடியாது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் மே பி பூஸ்டட். இது ஒரு ரிஸ்க். இம்பாக்ட் ஆன் லோக்கல் பிசினஸ். எஸ், ப்ராஃபிட் ரிப்பர்டேஷன்.
ஓகேவா? மார்க்கெட் கான்சென்ட்ரேஷன் இஸ் a responsibility of sectoral monopolies and excessive dependence on foreign entities. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டேஷன் போர்ட்டல் நான் என்ன சொல்லியிருக்கேன், எஃப்டிஐல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் போர்ட்போலியோல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டேஷன் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல்ல அப்ளை பண்ணி அவங்க கவர்மெண்ட் சாங்ஷன் பண்ணணும். வித்தின் 8 to 10 weeks அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கி தான் பண்ண முடியும். ஓகேவா? அப்படி அதை அலோவ் பண்ற டிபார்ட்மெண்ட் யாரும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரெண்ட் DPIIT under the Ministry of Commerce Industry. ஓகேவா? அடுத்து தீபாவளி நியூஸ். Delhi's air quality crisis 5-year low. Post Deepavali, Delhi's air pollution reaches the worst level in 5 years with 2.5 PM concentration crossing 400 μg per meter cube. தீபாவளிக்கு அடுத்து ஏர் பொல்யூஷன் ரைசஸ் நம்ம அதிகமாகும். டெல்லியில ரொம்ப டென்ஸா பாப்புலேஷன் இருக்கிற ஏரியாவாக இருக்கிறதாலும் கிளைமேட் குளிர்காலம் அந்த டைம்ல இருக்கிறதுனாலும் அதிகப்படியான பொல்யூஷன் அக்கர் ஆயிருக்கு. குவாலிட்டி ஏர் குவாலிட்டி ரொம்ப மோசம் அடைஞ்சிருக்கு. இதுதான் நியூஸ். ஸோ பிலிம்ஸ் ஓரியன்டட்ல இந்த அந்த ஏர் குவாலிட்டி மெஷர் என்னென்ன பொல்யூட்டன்ஸ் அதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, என்ன ரேஞ்ச், அதை மானிட்டர் பண்ற இன்ஸ்டிடியூஷன் யாரு, இதுதான் வந்து பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கப்படுற கேள்விகளாக இருக்கும். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல காசஸ் என்ன, எஃபெக்ட்ஸ் என்ன, எஃபெக்ட்ஸ் அண்ட் ஹெல்த் எஃபெக்ட்ஸ், ஹவு டு மிட்டிகேட் திஸ் அசார்டு, இது மாதிரி கேள்விகள்லாம் மெயின்ஸ் ஓரியன்டட்ல கேட்கப்படும். ஓகேவா? நியூஸ் உள்ள போகலாம். இது நம்ம போன சைட்ல பார்த்த அந்த கிராஃப் எங்க இருக்கு பாருங்க. 250 μg கீழே இருந்தது 500 சம்திங் போயிருச்சு, 650 கிட்ட போயிருச்சு. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் கேட்டகரிஸ் ரேங்கிங்ல கேட்டகரிஸ் பண்ணுவாங்க இல்லையா? சோ இவ்வளோ மியூகிராம் இவ்வளவு இருந்தா ஒரு ரேஞ்ச், இவ்வளவு இருந்தா ஒரு ரேஞ்ச், அப்படியே 0 to 50 குள்ள இருந்தா குட், மினிமல் இம்பாக்ட் ஆன் ஹெல்த். 51 to 100 இருந்தா சாட்டிஸ்பாக்டரி, மைனர் பிரெத் டிஸ்கம்ஃபர்ட். மாடரேட் 101 to 200, அந்த மேப்ல பார்த்தா இங்கே 450 550 எல்லாம் தாண்டி போயிருச்சு. மாடரேட் 100 to 101 to 200, புவர் 201 to 300, வெரி புவர் 300 to 400, சிவியர் 401 to 500. நம்ம இந்த ஏரியாவில் இருக்கும், அந்த மேப்ல பார்த்தா தெரியும், இந்த ஏரியாவில் இருக்கும் டெல்லி. சோ இதோட ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் regulatory failure. Supreme Court allowed one CSR derogated green crackers. Green crackers வந்து நம்ம ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தோம். CSIR கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் சென்டர் வந்து அங்கே அத்தரைஸ் பண்ண ஒரு கிராக்கர், கிரீன் கிராக்கர், அதாவது அதிகப்படியான பொல்யூட்டன்ட் எமிட் பண்ணாம நாய்ஸ் மட்டும் கொடுக்குற ஒரு கிராக்கர். அந்த கிராக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஆர்டர், கோர்ட் ஆர்டர். ஆனா அது பெருசா ஃபாலோ பண்ணல. ஃபேக் கிராக்கர்ஸ், கிரீன் கிராக்கர்ஸ் எல்லாம் உள்ள வந்துருச்சு. அது நம்ம அவாய்ட் பண்ண டைம் 8 to 10. அது அவ்வளவு சிவியரா கரெக்டா நோட் பண்ண முடியல. அது மோத அந்த 8க்கு 10க்கு மேலையும் 8க்கு முன்னாடியுமே நிறைய கிராக்கர்ஸ் பர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ மாசு கட்டுப்பாடு அதிகமாயிடுச்சு, மாசு என்ன அதிகமாயிடுச்சு. அதுதான் வந்து ரீசன்ஸ். ஓகேவா? ஸ்பைக் இண்டிகேட்ஸ் வைட் ஸ்ப்ரெட் வயலேஷன் ஆஃப் லா ஆர்டர். கிரீன் கிராக்கர்ஸ் டைலமா. எக்ஸ்பிரஸ் ஸ்டேட் பர்னிங் கிரீன் கிராக்கர்ஸ் மேட் நோ மெஷரபிள் டிஃபரன்ஸ். சொன்னோம் இல்லையா, பெருசா டிஃபரன்ஸ் காட்ட முடியல. அதால கிரீன் கிராக்கர்ஸ்னால. மெட்ராலஜிக்கல் ட்ராப். ஆக்சுவலா இந்த சீசன் வந்து ஒரு ஸ்னோஃபாலிங் சீசன். அதுவும் நார்த் இந்தியாவில் டெல்லி மாதிரி ஏரியாவில் ஈவினிங் டைம்ல ஏர் வந்து ஃபுல்லா டிராப் ஆகி டென்ஸா இருக்கும். ஸோ டென்ஸ் ஏர் நிறைய அகாமடேட் பண்ணும் என்னத்த பொல்யூட்டன்ட்டை. ஸோ கேட்டகரைஸ் பண்ண PM2.5, PM10, சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, இது போல பொல்யூட்டன்ஸ், ஓசோன், இந்த மாதிரி பொல்யூட்டன்ஸ் எல்லாம் பிடிச்சி லோ லேண்ட் ஏரியாவில் அந்த மெஷர்ல அதிகமா டென்ஸா வச்சுக்கும். பொல்யூஷன் ரொம்ப அதிகமா காமிக்கும். ஓகேவா? லோ லைட் டெம்பரேச்சர்ஸ், ரீஜனல் ப்ராப்ளம், இன்டர்கான்டினென்டல் டிரான்ஸ் பொல்யூஷன் என்ன சொன்ன மாதிரி
Next, understanding the air quality index. It's a composite index that measures and reports daily air quality. Launched by Central Pollution Control Board. ரொம்ப முக்கியம் क्वेश्चन ல UPSC prelims question ல கேட்க வாய்ப்பு இருக்கு. Under Ministry of Environment, Forest, Climate Change. Objective provide simple, clear information about air quality and health. Daily program இது actually. அது போடல daily program. நோட் பண்ணிக்கோங்க. Pollutants measuring air quality index. PM10, particulate matter 10, particulate matter 2.5. Most dangerous pollutant in the particulate matter 2.5. Vehicle exhaust la வெளிய வர்றது ரொம்ப மோசமான pollutant. Nitrous oxide and nitrogen dioxide and carbon monoxide. Incomplete combustion நால வர்றதுதான் இந்த carbon monoxide. Sulfur dioxide and ozone, ground level ozone ரொம்ப டாக்ஸிக். ஓகேவா? அடுத்து லெட், அமோனியா. அமோனியா வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்ல இருந்து மேக்ஸிமம் அதிகமா புரியுறது லெட், இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ்ல இருந்து வர்றது. சோ அது ஆக்சுவலா நம்ம பார்த்தாச்சு. Government initiatives for clean air. National Clean Air Program aims to reduce particulate matter pollution by 20 to 30% by 2024. Commission for Air Quality Management coordinates air quality management in National Capital Region. Rapid Response Action Plan, reactive emergency measures during pollution spikes. Year-round action, continuous monitoring and prevention. Source control. Root cause இருக்கிற the vehicular exhaust அதிகமா போகக்கூடாது அப்படின்னா அந்த இன்ஜின்ல இப்ப நிறைய பாத்தீங்கன்னா இப்ப ஃபியூல் பேஸ்ட் இன்ஜின் விட சோலார் பேஸ்ட் இன்ஜின்ஸ் அதிகமா யூஸ் பண்ணணும். போட்டோவோல்டாயிக் செல் யூஸ் பண்ற வண்டிகளை அதிகமா யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ரூட் காஸை பார்த்து சேஞ்ச் பண்ணா we can manage the air pollution. Speech. India as a global stability symbol. Prime Minister Narendra Modi positioned India as a symbol of stability and sensitivity in the crisis-ridden world. Crisis-ridden world எதை மீன் பண்றாருன்னா உக்ரைன்ல வார் நடக்குது, இன்னும் பல நாடுகள்ல வார் நடக்குது, சிரியால வார் நடக்குது. அப்படி இருக்கிற அன்ஸ்டேபிள் இல்லாத நாட்டுல நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஸ்டேபிள் ஆகிருக்கு அப்படிங்கிறத மீன் பண்ணி அவரு ஸ்பீச் பண்ணுவாரு. Security messages என்னன்னா security success operation of Operation Sindoor against Pakistan பண்ணோம்லையா, அதை ஹைலைட் பண்ணிருக்காரு. GST retaliation term next generation reform. ஆக்சுவலா பாலிசி ஃப்ரேம் பண்றது டவுன் ரோட் பீப்புளுக்கு ஸ்ட்ரெயிட்டா அவரோட பெனிஃபிட்ஸ் இது வரைக்கும் நிறைய இடத்துல கொடுக்க முடியாம போயிருக்கு. ஆனா ஜிஎஸ்டிய லாஸ்ட் டைம் ரிவைஸ் பண்ணது ஸ்ட்ரெயிட்டா டவுன் ரோட் லேமன்ஸுக்கு அதிகப்படியா கம்ஃபர்ட்டை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்பீச் கொடுத்துருக்காரு. Second Deepavali after the Ram Temple construction in Ayodhya, cultural linkages boost பண்ற அளவுக்கு பேசிருக்காங்க. Vikshit Bharat. Actually இது ஒரு cumulative effort to achieve in 2047. என்னன்னா 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுல இருந்து 100 வருஷம் கழிச்சு இந்த 100 வருஷம் பீரியட்ல நம்ம எதெல்லாம் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் இந்த விக்ஷித் பாரத் 2047. சோ இதோட விஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்க்ளூசிவ் growth, சோசியல் செக்யூரிட்டி, எந்த பல்வேறு மக்களுக்கு பல்வேறு விதமா போய் ஸ்கீம் போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றதுக்காக தான் இந்த விக்ஷித் பாரத் 2047. 5 foundational pillars: drive transformation across economy, society, environment, technology and governance. Vikshit Bharat 2047 vision: 30 trillion economy, technological leadership, social inclusion, environmental sustainability and good governance. இதெல்லாம் இந்த விக்ஷித் பாரத்தோட விஷனரியா இருக்கு. 5 pillars: economic growth and prosperity, ஆக்சுவலா ஏற்கனவே சொன்ன மாதிரி டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், குட் கவர்னன்ஸ், implementation and key strategy, consultative and participatory approach, citizen centric participatory approach இருக்கணும். Major program which
மேஜர் ப்ரோக்ராம் இந்த விக்ஷித் பாரத்தை அனௌன்ஸ் பண்ற மாதிரியான மேஜர் ப்ரோக்ராம் அம்ரித் கால் விஷன், டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா, PM கதி சக்தி, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன், ஸ்டார்ட் அப் அண்ட் அட்டல் இனோவேஷன் மிஷன், ஸ்கில் இந்தியா மிஷன். ஒவ்வொரு ஸ்கீம்ஸை பத்தியும் தனித்தனியா நோட்ஸ் எடுத்து முடியும். இதெல்லாம் தான் பிரிலிம்ஸ் கொஸ்டின். ஆனா டோட்டலா விக்ஷித் பாரத்தோட விஷன், அதோட சேலஞ்சஸ், அதோட இம்பாக்ட்ஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் ஓரியன்டட் ஆன்சர்ஸ். Challenges: economic equity, reducing income and regional inequality, urban management. Rapid urbanization வந்து இப்ப இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச். இந்த விக்ஷித் பாரத் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்றதுக்கும் வேரியஸ் ஃபெசிலிட்டிஸ் அக்வயர் பண்றதுக்கும் டெக்னாலஜி பூஸ்ட் பண்றதுக்கும் இருந்தாலும் அர்பனைசேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு மீடியமோ ஒரு ஃபோரமோ இதுல இல்ல. செலக்டட் ஏரியாவில் அட்வான்ஸ்மெண்ட் அதிகமா நடந்துட்டு இருக்குது. இன்இக்வாலிட்டி பிளஸ் இன்இக்வாலிட்டி அதிகமா இருக்கு. எடுத்துவரையில் இந்தியா ஃபெர்டிலிட்டி ரேட் டிபேட். ஓகேவா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னு ஃபெர்டிலிட்டி ரேட் முதல்ல அது என்னன்னா தெரிஞ்சுக்கணும். ஒரு விமன் அவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஏஜ், அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜுக்குள்ள அவங்களோட ரீப்ரொடக்டிவ் எத்தனை குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட். ஆவரேஜ் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து 2.1. ஆனா நம்ம இப்போ கணக்கு பண்ணி வச்சிருக்கிற ரிசல்ட் என்னன்னா 1.9. ஸோ டிக்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்னா டெத் ரேட் தான். டெத் ரேட்டை விட ஃபெர்டிலிட்டி ரேட் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இப்ப இருக்கிற ஃபைண்டிங்ஸ். இதுல சின்ன சின்ன எரர்ஸ் சொல்லக்கூடாது, ஒரு மிஸ்ஸிங் ஏரியா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். உள்ள பார்ப்போம். This does not reflect the reality in its artificial due to the tempo effect. Tempo effect அப்படிங்கிற ஒரு டெர்ம் யூஸ் பண்ணிருக்காங்க. Tempo effect அப்படின்னா tempo effect அப்படின்னா postponing the child birth. இப்போ கல்யாணம் பண்ண உடனே அடுத்த ஒரு வருஷத்துல 2 வருஷத்துலயோ யாரும் குழந்தை பெற்றுக்கிறதே இல்ல. பிளானிங், எக்கானமி வழியா பிளான் பண்றாங்க, ஏரியா வைஸ் பிளான் பண்றாங்க, எஜுகேஷன் வைஸ் பிளான் பண்றாங்க. ஸோ அவங்களோட சைல்டு பேர்த் குறையல, அவங்களோட வருஷத்தை மட்டும் தள்ளி வச்சுக்கிறாங்க. சோ இப்போ கல்யாணம் ஆகிற ஒரு தம்பதி இப்ப 2025 கல்யாணம் பண்றாங்கன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படின்னா அந்த 2 வருஷம் கேப்ல நம்ம மெஷர் பண்ணோம்னா ரீப்ளேஸ் பண்ற அளவு கம்மியா தான் இருக்கும். ஏன்னா அவங்க 2 வருஷம் தள்ளி வச்சிருக்காங்க. சோ இது வந்து கரெக்டான ரிசல்ட்டை கொடுக்காது, கரெக்டான டேட்டாவை கொடுக்காது அப்படிங்கிறது தான் இந்த இதோட ரேஷனல் வாதம். TFR is a statistical measure calculating the average number of children a woman would have if she experienced current year's age-specific fertility rates. So replacement சொன்ன மாதிரி 2.1, India's current total fertility rate 2, urban India. So அது இந்த planned postponing of birth அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக எங்க இருக்குன்னா அர்பன்ல தான், ஊரல் இல்லை. ஸோ அந்த டேட்டாவும் தெரிஞ்சுக்கணும். Key method limitations, tempo effect already explained பண்ணாச்சு. Synthetic correct assumption, TFR is young women will follow the same fertility pattern as total older women. Fertility pattern வந்து ஏஜ் உமனுக்கும் ஏஜ் ஓல்டு உமனுக்கும் யங் உமனுக்கும் சேஞ்ச் ஆகும். இதுதான் வந்து synthetic correct assumption சொல்றாங்க. Evidence of postponement, decline in birth amongst the age group 15 ல இருந்து 19க்கும் 20 ல இருந்து 24 இருக்கும் பர்த் ரேட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. எல்லாமே 25 27க்கு அப்புறம் தான். கல்யாணம் 20ல பண்ணாலும் 27க்கு அப்புறம் தான் குழந்தை பிறகுது அப்படிங்கறத கோட் பண்றாங்க. Gradual shift towards later childbearing reflect changing aspiration. Factors influencing total fertility rate, education and literacy சொன்னா இல்லையா, படிப்புக்காகவும் தள்ளி வச்சிருக்காங்க. அர்பனைசேஷன், அர்பன்ல அதிகமா இருக்குது. கவர்மெண்ட் பாலிசிஸ், பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் அண்ட் health scheme shape the outcomes. High fertility rate concerns என்னன்னா கன்சர்ன் அதுல பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். அதிகப்படியா பாப்புலேஷன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் நம்ம மெயின்ஸ் சிலபஸ்ல இருக்கு. ஓகேவா? டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அதிகமா இருந்தா பாப்புலேஷன் அதிகமா இருக்கும். ரிசோர்ஸ் பிரஷர், குருஷேத்ரா குருஷேத்ரா குருஷேத்ரா
Kurukshetra, Kurukshetra, Kurukshetra.